கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய குரலை கேட்க முடியவில்லை என்ற வருத்தத்தோடு காணப்படுகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய குரல் கேட்க முடியாவிட்டால் அந்த சூழ்நிலைக்கான காரணங்கள் 2 உண்டுங்க. அதற்கு சரியான காரணம் என்னவென்றால், தேவன் பேசினார், ஆனால் நீங்கள் கீழ்ப்படிய மறுத்து விட்டீர்கள். நீங்கள் கீழ்ப்படிந்தால் மேலும் வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் தேவன் கொடுத்து உங்களோட கூட பேசுவார். நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கும் போது தேவன் திரும்பி உங்களோடு பேசுவார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிதாவே, நம்முடைய பிள்ளையானதால் உம்முடைய குரலை நான் கேட்க அவளா இருக்கிறேன். நான் உம்முடைய குரலை கேட்க முடியாதபடி நம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போன நாட்கள், நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுங்க இயேசப்பா. என் தவறுகளை மன்னித்து என்னை நீர் மறுபடியும் ஏற்றுக்கொண்டு, அப்பா, என்னை உம்மிடத்தில் சேர்த்து கொண்டு இனி நான் உமக்கு கீழ்ப்படிவேன் என்று நீங்கள் உண்மையாய் மனமுகுந்து தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் மறுபடியும் உங்களோடு கூட பேசுவார். இரண்டாவது, நீங்கள் ஏன் தேவனுடைய குரலை கேட்க முடியவில்லை என்பதற்கு 2வது காரணம், அவரது குரலை கேட்பதற்கு நேரம் நீங்கள் கொடுப்பதில்லை. உங்களோட சொந்த காரியங்கள், உலக காரியங்கள், மற்ற எல்லாவற்றுக்கும் நீங்க நேரம் கொடுப்பீர்கள். ஆனா ஜெபத்திற்கு என்று வந்தால் கடகடா என்று ஜெபித்து தேவனிடத்தை சொல்லிவிட்டு நீங்கள் போய்விடுவீர்கள். நீங்கள் பேசுகிற தேவன் கேட்பார் என்றால் அவர் பேசுகிறது நீங்கள் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அப்படி நீங்கள் காத்திருந்தால் மட்டும்தான், நேரம் எடுத்து காத்திருக்கும் நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசுவார். தாவீது இவ்வனமாக சொல்லுகிறார் பாருங்களேன், சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. அடுத்து பாருங்கள், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்தவர். அடுத்தது பாருங்களேன், உம்மை நோக்கி நான் நாள் முழுதும் காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிகாலத்து காத்திருக்கிற சமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் ஆத்துமா ஆண்டவர் காத்திருக்கின்ற சங்கீதம் 130:5-6 சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சத்தத்துக்கு முதல்ல கீழ்ப்படியணும். 2வது, அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஆவியன் உங்களோடு பேசுவார், வரும் காரியங்களை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக நீங்கள் பேசும்போது வரும் காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவனுடைய சத்தத்தை முன்னால கேட்டேன், இப்ப கேட்க முடியல, ஆவியானவர் என்னோடு பேசி கொண்டுதான் நான் இப்ப பேசுகிறது நிறுத்திவிட்டார், எனக்கு வருத்தமா கவலையாக்க சொல்றீங்களா? எந்த இடத்துல கீழ்ப்படியாமல் இருந்தீங்களோ, தேவன் பேசி அந்த காரியத்தை கீழ்ப்படியாமல் அந்த திசையை விட்டு வடிவிலகி போனீங்களோ, மறுபடியும் அந்த இடத்துல நின்று நான் சரிப்படுத்திக் கொள்ள சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமா ஆவியானவர்களோடு பேசுவார். காத்திருங்க, கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். தேவன் உங்கள் மன விருப்பத்தின்படிலாம் உங்களுக்கு தந்திரும்படி அவர் உங்களோடு கூட பேசுவார், வழிகாட்டுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.